Exercise 12.2ல 10th sum பார்க்க போறோம். Show that P implies Q and Q implies P are not equal. Not equalனா ஈக்குவலாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ ரெண்டு எதுவும் காலமும் கண்டுபிடிங்க, ஆனால் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்பீங்க? P இங்கே Q. அப்போ என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ். P implies Qனா என்ன பண்ணணும்? செகண்டில் என்ன இருக்குதோ அதான் போடணும். ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் ட்ரூன்னு போட்டுடணும். அப்போ ரெண்டுமே ட்ரூ தான் இங்கே இருக்குது, இங்கே ஃபால்ஸ் அப்படி போட்டுக்கணும். இங்கே ட்ரூ தான் இருக்குது, ஆனால் இங்கே வந்து சேமாக இருக்குது. அப்போ என்ன போடணும்? ட்ரூ தான் போடணும். அடுத்து Q இம்ப்ளைஸ் Pனா Qவை முதல்ல வச்சுட்டு Pயை பாருங்கள். அப்போ ட்ரூனா ரெண்டாவது என்ன இருக்குது? ட்ரூ. அடுத்து இங்கே என்னது இருக்குது? ரெண்டாவது ட்ரூ இருக்குது. இங்கே ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே சேமாக இருக்கனால என்னதாச்சும் வந்துடும்? ட்ரூன்னு வந்துடும். அப்போ அந்த ரெண்டு காலமும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கா, நாட் ஈக்குவலாக? இங்கே ட்ரூ இருக்குது, ட்ரூ இருக்குது. இங்கே ஃபால்ஸ் இருக்குது, இங்கே ட்ரூ இருக்குது. சேமாக இல்லை. இங்கே ட்ரூனா அங்கே ஃபால்ஸ் இருக்குது. சேமாக நாட் ஈக்குவலாக தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவலாக தான் இருக்கக்கூடாது. ஸோ ஹென்ஸ் தே ஆர் நாட் ஈக்குவல். அதான் தேர்ஃபோர் P implies Q, Q implies P வந்து இந்த நாட் ஈக்குவலான்னு போட்டிருக்கோம். ஹென்ஸ் இந்த ப்ரூவ் ஆயிடுச்சா? இவ்வளோதான் இந்த வீடியோ. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.